பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் இடையே ஆன உணர்ச்சி தொடர்போ இல்லை செக்ஷுவல் தொடர்போ அதற்கான பெயர் தான் லெஸ்பியன். இந்த ப்ராசஸ் ஆஃப் லிவிங் கேர்ள்ஸ் டுகெதர் இஸ் நோன் அஸ் லெஸ்பியனிசம். என்ன டாக்டர் சொல்கிறீங்க? ஒரு பெண்ணும் காம ஈடுபாடு ஏற்பட்டோ இல்லை உணர்ச்சி ஏற்பட்டு ஒன்றா தனியாக வாழ்ந்துருவாங்களா? அந்த மாதிரி ஒன்று இருக்கா அப்படின்னு நிறைய பேருக்கு இதை கேட்கும்போது ஷாக்காக இருக்கும். ஆனால் உண்மை என்னன்னா அந்த மாதிரி இருக்குது. இதில் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, சமீப காலத்தில் நிறைய பெண்கள் அந்த மாதிரி சிகிச்சைக்கு வராங்க. 25 வருஷமாக நான் இந்த ஃபீல்டில் இருக்கிறேன் இல்லையா? அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி ரேர், வருஷத்துக்கு ஒரு கேஸ் வந்தால் பெரிய விஷயம். இப்போ மாதத்துக்கு 10 கேஸ் வருது, வெறும் லெஸ்பியன்ஸ் மட்டும். இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக உள்ளே போகலாமா? ரைட். இப்போது ஒரு பெண்ணும் இன்னொரு பெண்ணும் சாய்ஸில் தேர்ந்தெடுத்து நாங்கள் ஒன்றா தான் வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லி வாழ்வது தப்பில்லை. அவங்க விருப்பம் அந்த மாதிரி இருக்காங்க, அவங்க அடல்ட்ஸு வாழ்ந்துக்கிறாங்க. எப்போ இது தப்பாகும்னா, இந்த மாதிரி இருந்துக்குன்னு மறைச்சி ஏதோ ஒரு காரணத்தால் சமுதாயத்துக்கு மரியாதை வேணும், இல்லை அப்பா அம்மா என்னை காயப்படுத்துகிறாரு, அப்பா அம்மா மேலே பயமாக இருக்குது, இல்லை அப்பா அம்மா எமோஷ்னலாக கம்பல்ஷன் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு காரணத்தால் ஒரு லெஸ்பியன் வந்து ஒரு பையனை கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த பையன் கூட சரியாக வாழாமல் இருக்கும்போது அது ரொம்ப ரொம்ப தப்பு மட்டும் இல்லை, பெரிய பாவம். இன்னொரு வகையான பாவமும் இருக்குது. ஒரு பெண்ணு லெஸ்பியன் வந்து இன்னொரு பெண்ணை இனிஷியேட் பண்ணி அந்த பொண்ணு கெடுத்து விட்றக்கூடாது, அதுவும் பாவம். 2 பேருக்கும் தானாக ஏற்பட்டு லெஸ்பியனாக வாழ்கிறீங்க, தப்பில்லை. சரி, இப்போ இந்த பிரச்சனையை பற்றி டீட்டெயில்டாக உள்ளே போகலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா 2-3 கேஸ் சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். என்ன, உங்களுக்கு போன மாதம் கூட ஒரு கேஸ் வந்துச்சு, அதை பற்றி ஷேர் பண்ணுறேன். கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க, அந்த பொண்ணு எல்லா கல்யாணத்துக்கெல்லாம் ஒத்துக்குன்னு கல்யாணம்லாம் நிறைய செலவு பண்ணி ஏற்பாடு பண்ணிட்டார் அவர். நாளைக்கு கல்யாணம்னா இந்த பொண்ணு கல்யாணமே வானான்னு ஒரே முரடு பிடிக்குது, சண்டை போடுது. அந்த நேரத்தில் நாளைக்கு கல்யாணம் தான் நைட் இட்டுன்னு வராங்க கிளினிக்கில், சார் இந்த பொண்ணு கல்யாணம் வானான்னு சொல்கிறா அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுகிட்ட தனியாக பேசும்போது சொல்லுது, எனக்கு ஆண்கள் மேலே இன்ட்ரெஸ்டே இல்லை, எனக்கு பெண்ணை தான் பிடிக்குது வாழ்வதற்கு அப்படின்னு சொல்லுது. அப்போ இது பேர் லெஸ்பியன்ஸில் அந்த பொண்ணு லெஸ்பியன். அப்போ அதனால் வானாம். அம்மா முதல்ல சொல்லியிருக்கலாம் மெல்லம்மா, இல்லை எனக்கு பயமாக இருந்துச்சு அப்பா அம்மாட்ட சொல்கிறதுக்கு, அதனால் அப்படியே இருந்துட்டேன், ஆனால் இப்போ என்னால் முடியும் தோணவே இல்லை. இப்போ மட்டும் எப்படி சொன்னேன்? முடியும் தோணவே இல்லை, எனக்கு பயமாகிடுச்சு, அதனால் தைரியமாக சொல்லிட்டேன், என்ன வேணா ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி பெருசாக அவ்வளோ ஏற்பாடு பண்ணுறத தொட்டு அவங்க அப்பா அம்மா அழுத தொட்டு அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டேன், உனக்கு வெளில வர ஆசையாக இருக்கா, பரவாயில்லையா? இல்லை வானா, நான் இப்படியே தான் வாழணும் அப்படின்னு சொல்லிச்சு. இப்படியே வாழுமா, தப்பில்லை, ஆனால் வெளில வர முடிஞ்சால் நான் சிகிச்சை கொடுத்து அப்போ உனக்கு ஓகேவா அப்படி கேட்கும்போது, எனக்கு மாறிச்சுன்னா நான் ஓகே அப்படின்னு சொன்ன தொட்டு நான் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் அன்றைக்கி நைட்டே ஒரு 3 நாள் ட்ரீட்மெண்ட் ஆழ்மனை சிகிச்சை கொடுத்து கொஞ்சம் வெளில எடுத்துன்னு வந்துட்டு அந்த பொண்ணு ஓகேன்னு சொல்லிட்டு சம்மதம் பண்ண வச்சு அந்த பொண்ணு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறமா தொடர்ந்து சிகிச்சை நிறைய கொடுத்து அழகாக மாற்றி கொடுத்துட்டேன். சரி, இப்போ என்னென்னா இந்த மாதிரி கேஸு இப்போது ஒரு 3 மாதமாக ஒரு கேஸ் வருது. என்னென்னா, கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆகுது, அவங்க அந்த பொண்ணு லெஸ்பியனு, புருஷன் கூட சரியாக வாழவே இல்லை, செக்ஸே கிடையாது. அவங்க ஹஸ்பண்டுக்கு நிறைய செக்ஸ் பிடிக்குது மட்டும் இல்லாமல் லவ்வும் பிடிக்குது அவருக்கு. ஸோ செக்ஸும் பண்ணல, லவ்வும் கொடுக்க மாட்டேங்குது அந்த பொண்ணு. ஆனால் இன்னொரு பொம்பளை கூட நல்லாவே செக்ஸ் பண்ணுறத அவர் பார்த்துட்டார். அப்புறம் தான் இட்டுன்னு வர்றார் கிளினிக்கில். சார், நான் எப்படி எதிர்பார்க்கணும் அன்பெல்லாம், இந்த பொண்ணு வேறு பொண்ணுகிட்ட காமிச்சின்னுக்குது, அதுதான் எனக்கு வேணும். அவர் வந்து செக்ஸை பற்றி அன்பு நிறைய எதிர்பார்க்குறாரு, இது கொடுக்கல. இந்த அம்மா அந்த பொண்ணு மேலே மட்டும் நல்லா வருது, என் மேலே கொடுக்குறதுக்கு என்ன திமிரு அப்படி சொல்லிட்டு சண்டை போட்டுனே இருக்கிறாங்க கிட்டத்தட்ட 3 மாதம். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது, அப்புறம் சிகிச்சை கொண்டு வராங்க. அவகிட்ட காட்டுறல, என்கிட்ட காட்டேன், அவகிட்ட காட்ட முடியல, ஏன் இப்போ என்கிட்ட? அப்போ உனக்கு அகங்காரம், உனக்கு திமிரு, உன்னை உங்கள் அப்பா அம்மா வளர்த்த விதம் சரியில்லை, இப்படி சண்டை போயினே இருக்குது. இந்த நோய் என்னன்னு தெரியல. தெரிஞ்சால் ஓகே, அந்த பொண்ணுக்கு பதில் சொல்ல தெரியாமல் திமிரு இல்லை ஒன்றுலாம் சொல்லிட்டு அழுதுனே இருக்குது. அதுக்கு மேலே சண்டை போட, ஆமாம் திமிரு தான், என்ன பண்ணுவேன் நீ, அப்படி சண்டைக்கு போகுது. எப்படிலாம் உங்கள் வாழ்க்கை போகுது பாருங்கள், என்னென்னு பிரச்சனை தெரியாமல். அதுக்கு தான் எந்த பிரச்சனையாக இருந்தாலும், மனப்பிரச்சனையோ, கணவன் மனைவி பிரச்சனையோ, கள்ளக்காதல், கள்ள உறவு பிரச்சனையோ, செக்ஸ் பிரச்சனையோ, முதல்ல ஒரு கன்சல்டேஷனுக்கு வரணும். அப்புறம் தான் என்னென்னு முடிவு பண்ணி நீங்கள் வாழணும். உங்களுக்கு இவ்வளவே சண்டை போட்டுக்கணும், அப்புறம் பஞ்சாயத்துக்கு 2 பக்கம் சொந்தக்காரை கூப்பிட்டுக்கணும், இப்படிலாம் வாழக்கூடாது. தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம், தேவையில்லாமல். ஏன்னா மனசு விட்டு போச்சுன்னா என்ன ஆகும்? நார் இருந்தால் கூடும்,
நரம்பு இருந்தால் கூட ஆப்ரேஷன் பண்ணி சேர்த்து விட்டுடலாம். ஆனால் மனசு இருந்தால் கூடவே கூடாது. மனசுன்றது ரொம்ப மென்மையான விஷயம். கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். இப்போது மனைவி இந்த மாதிரி லெஸ்பியன் ஆகிறாங்களா, அப்படியா என்னன்னு முதல்ல ஒரு அப்பாயின்மெண்ட் மைண்ட் வந்து டாக்டரை பார்க்கணும். அதை விட்டு நிறைய சண்டை போட்டு காயப்பட்டு நான் அப்படி தான் இருப்பேன், கொஞ்சம் மாறத்துக்கு வாய்ப்பு இருந்தால் அதுவும் கெட்டு போயிடும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்கள், மனப்பிரச்சனையும் செக்ஸ் பிரச்சனையும். சரி, இப்போது நிறைய உதாரணம் கொடுத்துட்டேன். ஸோ இதில் மூளையில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. பெண்ணுக்கு பெண் மேலே தான் ஈர்ப்பு வரும். அப்போது அவங்க அதுலேருந்து வெளில வரணும். இதில் 2 டைப்பு. நீ பெண்ணுக்கு பெண்ணு ஈர்ப்பாகி எமோஷ்னலாகவும் செக்ஷுவலாக வாழ்கிறியா, தப்பு இல்லை, நீ அடல்ட்டு வாழ்ந்துக்குன்னு சொல்லிட்டேன். இன்னொன்று, இல்லை எனக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வருது, ஆனால் நான் வெளியில் வந்து ஒரு ஆணோட வாழ்ந்து குழந்தை பெற்றுக்கு நல்லா வாழணும்னு ஆசையாக இருக்குதுன்னு சொன்னால், இல்லைனா முடியல, பயமாக இருக்குது, என்னால் முடியலன்னு சொன்னால், நீ வெளில வர ரெடியாக இருந்தன்னா கட்டாயம் மாற்றி கொடுத்துருவேன். கவலையே படாதீங்க. என்ன மாதிரியான உணர்ச்சி வந்தாலும் முடியவே முடியாது உங்களுக்கு தோணுனா கூட கட்டாயம் மாற்றி கொடுத்துருவேன், நீங்கள் வெளில வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா. ஆனால் எங்கள் அப்பா சொல்கிறாங்க, எங்கள் அம்மா சொல்கிறாங்க, அதனால் சிகிச்சைக்கு வரணும் முடியாது. நீங்கள் வெளில வர ரெடி பண்ணிட்டீங்கன்னா மனசை, நான் நிறைய ஆழ்மன சிகிச்சை ரொம்ப அட்வான்ஸ்லாம் வச்சுருக்கேன், அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அழகாக மாறிடலாம். ஆனால் நீங்களாக விருப்பப்பட்டு வரணும். 2வது கேஸ், இப்போ முதல்ல இது நல்ல செய்தி இல்லையா? ஸோ யாரெல்லாம் இந்த மாதிரி லெஸ்பியன் இருக்காங்க வெளில வரணும்னா வெளில வர வச்சுடுவேன். யாரெல்லாம் இதை மறைச்சி கல்யாணம் பண்ணிக்கின்னு சரியாகவே கணவன் கூட வாழாமையே உட்காந்துட்டிங்கன்னா அவங்களெல்லாம் நல்லா வாழ வச்சுடுவேன் ஜாலியாக. 2மே பாசிபிள் இல்லையா? முதல் வகை என்னது? பெண்ணும் தான் இருக்கிறீங்க, உங்களுக்குள்ள வாழ்க்கை நல்லா போகாது, லெஸ்பியன்ஸ்குள்ளே வாழ்க்கை நல்லா போகாது, பல காரணங்கள் இருக்குது. அதாவது இன்னொரு பொண்ணுடைய மனசு சரியாக புரிஞ்சிக்காது, இன்னொரு பொண்ணுடைய செக்ஸ் தேவையே சரியாக புரிஞ்சிக்காது, இன்னொரு பொண்ணுடைய காதல் ஆகிட்டுச்சுன்னா அந்த காதல் உணர்ச்சிக்கு மதிப்பு கொடுக்காமல் இருக்கும். இதனால் நிறைய பிரச்சனை லெஸ்பியன்ஸுக்குள்ளே வரும்ல. உங்களுக்குள்ளே வர பிரச்சனையும் சரி பண்ணி கொடுத்துடுவேன். 2 லெஸ்பியனும் ஒன்றா வரணும். 2 பேரும் ஒன்றா வந்தீங்கன்னா உங்களுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதை சரி பண்ணி கொடுக்கலாம் ஆளே இல்லை உலகளவில். சரி பண்ண விடுங்க, புரிஞ்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை. நான் சொல்கிறதுந்தே தெரியும் எந்த அளவுக்கு ரொம்ப ஆழமாக உங்கள் பிரச்சனையை புரிஞ்சுன்னு பேசுகிறேன்னு. இது எல்லாமே சரி பண்ணிடலாம். எல்லா லெஸ்பியன்ஸும் ஜாலியாக வாழலாம், எல்லா கேஸும் ஜாலியாக வாழலாம், தப்பே கிடையாது. இதில் ரொம்ப ஒரு பாவப்பட்ட விஷயம் என்னன்னா, ஒரு பொண்ணுக்கு காதல் வந்திருக்கும் இன்னொரு பொண்ணு மேலே. அதுதான் பெரிய விஷயம். ஆணுக்கு பெண்ணுக்கு காதல் வர்ற மாதிரி பெண்ணுக்கு காதல் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு செக்ஸ் ஓகே, காதல் வந்துடுச்சுன்னா ரொம்ப கொடுமை. அந்த காதல் இன்னொரு பொண்ணு புரிஞ்சிக்கவே இல்லைன்னா அப்போது அந்த பொண்ணு ரொம்ப வலியை அனுபவிக்கும், அழுதுன்னு இருக்கும், யார்கிட்டையும் சொல்ல முடியாது. இதில் ரொம்ப இன்னும் மோசமான விஷயம் என்னன்னா, ஒரு பொண்ணு லெஸ்பியனாக இன்னொரு பொண்ணு பைசெக்சுவலாக இருக்கும். ஒரு பொண்ணு லெஸ்பியன் ஆகிறது பொண்ணுக்கிட்ட மட்டும்தான் வாழ முடியும். பைசெக்சுவலாக இருக்கிற அந்த பொண்ணு பையன் கூடயும் வாழ முடியும், பொண்ணு கூடயும் வாழ முடியும். அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணும்? ஒரு லெஸ்பியன் பைசெக்சுவலை லவ் பண்ணிட்டா அந்த பைசெக்சுவல் பொண்ணோட வாழ முடியும். ஸோ பொண்ணு கூட நல்லா வாழ்ந்துக்கினே இருக்கும். அதுக்கப்புறம் அது கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அவங்க அப்பா அம்மா, நான் அப்படியே இந்த பொண்ணை பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருந்து கல்யாணம் பண்ணி ஜாலியாக வாழ்ந்துடும். அப்போ இந்த பொண்ணு கொடுமையாக வலிக்கும் மனசு. நான் சொல்லும் போதே அழுவீங்க சில பேர். ஆமா டாக்டர், நீங்கள் அப்படியே மனசை படம் பிடிச்சி காட்டின மாதிரி சொல்கிறீங்கன்னு சொல்லுவாங்க பேஷண்ட்டு ஹாஸ்பிட்டலில் வரும்போது. அதை வச்சு சொல்கிறேன். க்ளோவலி அனுபவிப்பாங்க, சில பேர் தற்கொலை பண்ணுவாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி பண்ணி கொடுத்துடலாம். 2 லெஸ்பியன்ஸ் நல்லா வாழைக்கலாம். ஒருத்தர் டிச் பண்ணிட்டு போனால் அந்த பிரேக்கப் பெயின்லேருந்து ஈஸியாக வெளில வர வச்சுடுவேன். கவலையே படாதுங்க, அதான் என்னுடைய பியூட்டியே. டோன்ட் வரி அட் ஆல். ஸோ எல்லா லெஸ்பியன்ஸுக்கும் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு சிகிச்சை அட்வான்ஸ்டாக இருக்குது, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நல்ல ஒரு எதிர்காலங்குது. கவலையே படாதீங்க. நீங்கள் 9840097530 அதான் என்னுடைய ஹாஸ்பிட்டல் நம்பர். ஃபோன் பண்ணி பிஏ கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேராக வந்து பாருங்கள். ரொம்ப ரகசியமாக வச்சு யாருக்குமே தெரியாமல் முழுசாக சரி பண்ணி கொடுத்துடுவேன். அதே சமயத்தில் இந்த பிரச்சனையை தேவையில்லாமல் நீங்களும் யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. கல்யாணமே ஆயிடுச்சுன்னா கூட நிறைய பேர் சொல்லிட்டுருப்பீங்க ஹஸ்பண்ட் கிட்ட, இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக கல்யாணம் ஆயிருக்குன்னா ஹஸ்பண்ட் கிட்ட இன்னும் சொல்லலைன்னா சொல்லாதீங்க. அப்படியே மறைச்சி வச்சு சிகிச்சை எடுத்துக்கணும், நல்லா வாழுங்க. அதாவது புருஷனை ஏமாற்றணும் சொல்லலை, இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிக்க வேண்டாம். அதை மறைமுகமாக என்கிட்ட சொல்லி சிகிச்சை பண்ணிக்கின்னு அழகாக புருஷன் கூட வாழலாம். புரியுதுங்களா? எல்லாருமே மனிதர்கள் தான், ஒரே மாதிரி நிலையில் இருக்க மாட்டாங்க. இப்போ ரொம்ப அன்பாக இருக்கிறவங்க ஒரு 2 வருஷம் கழிச்சு பெரிய சண்டை போடுற ஆளாக மாறிடலாம். அப்போ இந்த பிரச்சனையை சொல்லி காமிச்சு உங்களை காயப்படுத்தலாம். அதனால் மனப்பிரச்சனையோ இல்லை செக்ஸ் பிரச்சனையோ இதெல்லாம் வெளியில் சொல்லாமல், யார்கிட்டையும் சொல்லாமல், க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கிட்ட கூட சொல்லக்கூடாது. எத்தனை பேருக்கு தெரியுதோ அத்தனை பேருக்கு பலவீனம். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் டாக்டர்கிட்ட மட்டும் சொல்லி ஃபுல்லாக சரி பண்ணிக்கணும். சரியா? எல்லாமே உங்களுக்கு புரிய வச்சுட்டு வேறு சந்தேகம் தான் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு பதில் கொடுக்குறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.